மத்திய பிரதேச மாநிலம் கான்வா அருகே உள்ளது டிக்ரிஸ். இந்த ஊரைச் சேர்ந்தவர் மகேந்திரா. முதல் திருமணமாகி மனைவி பிரிந்து சென்று விட்டதால் 2012ஆம் ஆண்டு சங்கீதா என்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். மகேந்திரா ஊருக்குள் மளிகை கடை நடத்தி வந்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு 11 மணியளவில் மகேந்திராவுக்கு வயிற்று வலி வந்துள்ளது. மனைவியை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். ஊரை தாண்டியதும் திடீரென அவர்களை வழிமறைத்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று இருவரிடமும் பணம் நகையை பறித்துக் கொண்டு கத்தியால் சரமாரியாக குத்தி உள்ளது. 35க்கும் மேற்பட்ட குத்துகள் சங்கீதா மீது விழுந்ததால் சம்பவ இடத்திலேயே அவர் இறந்து போயுள்ளார். மகேந்திராவுக்கும் கத்தி குத்து காயம் ஏற்பட்டுள்ளது. அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு அழைத்த மகேந்திரா போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு மருத்துவமனையில் சேர்ந்திருக்கிறார். என்ன நடந்தது என்று மகேந்திரா போலீசாரிடம் ஒப்படைத்து உள்ளார். சங்கீதாவுக்கு 35க்கும் மேற்பட்ட கத்தி குத்து விழுந்த நிலையில் மகேந்திராவுக்கு 1-2 கத்தி குத்து விழுந்திருந்ததால் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் சோதனை செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதே ஊரைச் சேர்ந்த ஹேமந்த் என்பவரை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் மகேந்திராவின் மாஸ்டர் பிளான் அம்பலமாகி உள்ளது. மகேந்திராவுக்கு ஊருக்குள் பல பெண்களோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தனது சுகபோக வாழ்க்கைக்காக 10 ஏக்கர் பூர்வீக நிலத்தில் 8 ஏக்கரை விற்று ரகசிய காதலிக்கு வாரி கொடுத்திருக்கிறார் மகேந்திரா. இதனால் அவரது முதல் மனைவி விவாகரத்து செய்துவிட்டு பிரிந்து சென்றுள்ளார். இரண்டாவதாக சங்கீதாவை திருமணம் செய்த பிறகு மகேந்திரா அடங்கவில்லை. தனது மன்மத லீலைகளை தொடர்ந்திருக்கிறார். பலமுறை கண்டித்தும் திருந்தாததால் ஆத்திரமடைந்த சங்கீதா கணவன் என்றும் பாராமல் மகேந்திராவை வெளுத்து வாங்கியுள்ளார். தெருவில் வைத்தே செருப்பால் அடித்திருக்கிறார். ஒரு பக்கம் அடி உதை, மற்றொரு பக்கம் தனது சுகபோக வாழ்க்கைக்கு தடங்கல். இந்த 2 பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கும் மனைவி சங்கீதாவுக்கு சங்கு ஊதிவிட்டால் எல்லாம் சுமூகமாக முடிந்துவிடும் என மகேந்திரா கணக்கு போட்டிருக்கிறார். கொலையை கச்சிதமாக செய்து முடிக்க மூளையை கசக்கி யோசித்த மகேந்திராவின் மண்டைக்குள் பிரபல தொலைக்காட்சி தொடர் நிகழ்ச்சி நினைவுக்கு வந்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியின் ஒரு எபிசோடில் கணவன் மனைவியை கூலிப்படையை ஏவி கொன்றுவிட்டு கொள்ளை நடந்ததைப் போல சித்தரிக்க முயன்றிருப்பார். இதே பாணியில் தனது மனைவியை கொன்றுவிட ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார் மகேந்திரா. இந்த கொலையை செய்து முடிக்க மகேந்திரா அவருடைய நண்பர் ஹேமந்தை ஒப்பந்தம் செய்திருக்கிறார். 1 லட்சம் ரூபாய் விலை பேசி 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹேமந்த், ஆர்யா, ராஜேந்திரா என மேலும் 2 நண்பர்களை கூட்டு சேர்த்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு 11 மணிக்கு மகேந்திரா வயிறு வலிப்பதாக கூறி சங்கீதாவை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றபோது திட்டமிட்டபடியே ஹேமந்தின் கும்பல் வழிமறித்து சங்கீதாவை குத்தி கொன்றுவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. மகேந்திரா கொள்ளை நடந்துவிட்டதாக நாடகமாடி ஊர்க்காரர்களையும் போலீசாரையும் நம்ப வைக்க முயன்றிருக்கிறார். ஆனால் போலீசாரின் விசாரணையில் மகேந்திராவின் கொள்ளை நாடகம் அம்பலமாகிவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மகேந்திரா உட்பட 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் தலைமறைவாக இருக்கும் சிலரை தேடி வருகின்றனர். என்னதான் குற்றவாளிகள் திட்டம் போட்டு கொலையை செய்தாலும் ஏதாவது ஒரு தடயத்தால் கடைசியில் போலீசில் சிக்கிக் கொள்வார்கள் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை உணர்த்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.